இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. கஷ்டப்பட்டு ஜாதகம் பார்த்து கல்யாணம் செய்யக்கூடிய தம்பதிகள் ஏன் கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க? இதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி. இன்னைக்கு அவரவர்கள் கையில் அதிகாரம் இருக்குது. பெண்கள் கையிலையும் அதிகாரம் இருக்குது, ஆண்கள் கையிலையும் அதிகாரம் இருக்குது. ரெண்டு பேருமே சம்பாதிச்சா தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். இதில் முக்கியமான 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சமைக்க கற்றுக்குங்க. என்ன தான் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டாலும் நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் 2 பேரும் சேர்ந்தோ இல்லை தனியாகவோ சமைக்க முதல் கற்றுக்குங்க. மற்றவர்களை நம்பி வாழாதீங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், உங்களை பற்றி மட்டுமே பேசுங்க. உங்களை சார்ந்த குடும்பங்கள், அவங்க அம்மா அப்பா, அவங்க அண்ணன் தம்பி, இந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்திடுங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு குறைகள் இருக்கும், குற்ற உணர்வுகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம போய் ஒரு பலிகாடாக ஆக முடியாது. அதனால் கப்புள்ஸ் என்றைக்குமே அவர்களை மட்டும் பேசுங்கள், அவர்களை சார்ந்தவர்களை பேச வேண்டாம். ஏன்னா தாய் என்பவள் எல்லோருக்குமே பொதுவானவள் தான். பெண்ணின் தாயை சொன்னாலும் சரி, ஆணுடைய தாயை சொன்னாலும் சரி, இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வழிவகுக்காதீங்க. 3வது விஷயம், என்ன பிரச்சனை வந்தாலும் 3வது மனிதனுடைய தலையீடை அனுமதிக்காதீர்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். என்னைக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒத்து போகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உடனே ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. கொஞ்சம் காலம் பொறுங்க. காலங்கள் போட்டும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். இந்த விவாகரத்து என்பது உங்களே நீங்கள் கெடுத்துக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி போனவங்கலாம் இன்றைக்கி வரையும் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமாக இருந்ததா நான் பார்த்ததே இல்லை. அதுபோல் காசுக்காக உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணுன்ற ஒரு காரணத்துக்காக உங்களையே நீங்களே தாழ்த்திக்காதீங்க. இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் மனப்பொருத்தத்தோடு இருங்க. நீங்கள் என்ன ஜாதகம் கெட்ட ஜாதகமாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைப்பீர்கள். இதில் பாதிக்கப்படுறது யாரு தெரியுங்களா? உங்கள் குழந்தைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி உறவுகளே, நன்றி.